என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை கடந்திருக்கேன்னு தெரியுமா? 4 பேருக்கு சாப்பாடு போட்டு 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டா அரசியலுக்கு வந்துடலாமான்னு கேக்குறீங்க. அது ரொம்ப ஈஸி கிடையாதுங்க. நீங்க சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப வலிக்குது. இந்த ஒரு பையனுக்காக நான் பட்ட கஷ்டத்தை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி ராகவா லாரன்ஸ் பேசியிருக்கக்கூடிய இந்த காட்சிகள் உண்மையிலேயே மனசை கலங்க வச்சிருக்கு. இவர் பேர் தான் ராஜகோபால். இந்த வீடியோல பேசியே அவனோட முடியல வந்திருக்காரு. இவர் நிறைய ஆசைப்பட மாட்டாரு, ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டா செஞ்சிடணும், எல்லாம் கொஞ்சம் கோவம் வர இருக்கு. இவர் யாருன்னு முதல்ல நான் சொல்றேன். இவர் வந்து சேர்ந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சேர்ந்தாரு. எப்படி வந்து சேர்ந்தாரு? நைட் நான் படுத்துட்டு இருக்கேன், ஒரு 11 மணிக்கு வந்து சொல்றாங்க, கீழே உங்க வீட்டு கீழே யாரோ ஒருத்தர் வெயிட் பண்றாங்க சார், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க 11 மணி ஆச்சு, காலைல வர சொல்லுங்க. ஒரு சில படிப்பு ஹெல்ப் கேட்டு வருவாங்க, இந்த ஆர்ட் ஆப்ரேஷன் ஹெல்ப் கேட்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சு சார் படிப்புக்காக தான் வந்திருப்பான்னு நான் நினைச்சிட்டு காலையில் வர சொல்லுங்கன்னு சொல்றேன். இல்ல அப்பா அம்மா இல்ல, யாருமே இல்லை, ஊர்ல இருந்து உங்களை நம்பி வந்துட்டாரா, ஸோ உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணுங்க. கீழே போய் பார்த்ததும் தான் அப்போ வந்து இவர் கொஞ்சம் நடப்பாரு, நல்லா நடப்பாரு. கொஞ்சம் தான் பெண்டாய் நடந்து போய் வர அளவுக்கு ஒரு வேலை முடியும். போய் பார்த்தா அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி அப்படியே கலங்கி வந்து அப்படியே கட்டி பிடிச்சாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர். ஸோ அந்த அணைப்பிலே எனக்கு ஃபீல் ஆச்சு, இது வலி உள்ள ரொம்ப இருக்கு, அவருக்குள்ள நிறைய வலி இருக்குன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏடா நானும் உட்காந்து கேட்டேன், இல்லை சார் எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை யாரும் இல்லை, என்னால் கொஞ்சம் தான் நடக்க முடியும். எனக்கு வந்து நீங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் சார், நான் இங்கேயே வந்து உங்கள் கூடவே தங்கிக்கிறேன் சார், உங்களை பற்றிலாம் நான் படிச்சிருக்கேன் சார், எனக்கு அப்பாவா அம்மாவா இருந்து நீங்கள் என்ன பார்க்கணும் சார் அப்படின்னு. அந்த நைட் டைமு அவருடைய பேகு, நடக்க முடியாத ஒரு சூழல் இதை பார்த்து அப்போதான் நான் ஆரம்பிச்சு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்களை எப்படி சேர்த்துக்கிறது இல்லை, குழந்தைங்க கூட போய் எப்படி நம்ம இவங்களை மிக்ஸ் பண்ணுறது, இந்த டவுட் எல்லாம் இருக்கு மைண்டில், இதெல்லாம் ஓடுது. எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க, ஒரு பெரியவரா இருக்காரு, எப்படி உள்ள இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கூட யோசனை பண்ணிட்டே இருக்கேன். பட் எதுனா இருந்தாலும் இல்லை, கடவுள் அமைச்சிருக்காரு, அவ்வளோதான். சரி கடவுள் வாங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் அப்படியே உள்ள கூட்டு போய் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பாடு போடுறோம் வீட்டில். அந்த பசியில் அவர் சாப்பிட்டது அதெல்லாம் கூட இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பசியில சாப்பிடும்போது கண் கலங்கிட்டே இருந்தார், அவ்வளோ பசியில இருந்தார் அவர். ஸோ இவர் வந்து கீழே ஒரு ரூம் கொடுத்து, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு ரூம் கொடுத்து, இவருக்குன்னு ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்து, குழந்தைங்களாம் உள்ள இருப்பாங்க, இவர் மட்டும் ஆஃபீஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூம் கொடுத்து இங்கே தங்குனோடனே அவர் அழுது எல்லாம் பயங்கர ஹாப்பியாக ஸ்டே ஆயிட்டார். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே காலம்போது என் கூடவே இருக்காரு, ஹாப்பி எல்லாமே. மறுபடியும் இம்ப்ரூவ் ஆச்சு. ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய பேர் வந்து போறது இதெல்லாம் இருக்கு. அப்புறம் ஆஃபீஸ்ல வந்து உட்காருவோம்னா இவர் ரூம் பக்கத்துல இருந்ததால நான் என்ன சொன்னேன்னா, கண்ணா நம்ம ரூம் நம்ம மேல மாத்திக்கலாம், ஏன்னா ஆஃபீஸ் இருக்கு, உங்களுக்கும் தூங்கணும், டிஸ்டர்ப் ஆகும், நிறைய க்ரௌட் வந்துட்டு போறாங்க அப்படின்னு கேஷுவலா நமக்குள்ள தானே, நீ மேல எடுத்துக்கிட்டா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நைட்டு ஃபோன் வருது, ராஜகோபால் கழுத்தை அறுத்துக்கிட்டாரு, அவருக்கு ரத்தம் ஊத்துதுன்னு. என்னன்னு புரியல, நானும் ஒய்ஃபை எல்லாம் பதறிச்சுட்டு ஓடணும். போய் பார்த்தா ஒரு பிளேட்ல எடுத்து கழுத்தை அறுத்துட்டு இருக்காரு. என்ன ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க கீழே ரூம்ல இருந்து மேல மாத்திட்டீங்களா. பாக்கிறதுக்கு தான் இவர் லேட்டு போல இருப்பாரு, அமைதியா இருப்பாரு, பயங்கர வாழ். இது உடனே நைட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சூழலை கொஞ்சம் நினைச்சு பாருங்களா. இதெல்லாம் இல்லாம நான் நார்மலா நிம்மதியா படம் பண்ணணுமா, வந்தோமா, எக்ஸசைஸ் பண்ணுமா, தூங்கணுமா அப்படின்னு இருந்திருக்கலாம். மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் தானே. இந்த ஒரு பையனுக்கே எப்படி நைட் எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து அவருக்கு என்ன ஆகுமோ ஏது ஆகும்னு பயந்து, அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து எதுவும் அவ்வளோ கண்ணா அப்படி பண்ணாதுன்னா அதுக்கப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டார். ஒரு மாசம் மேல இருந்தவொடனே ஆமா மாஸ்டர் கீழேனா எல்லாம் வந்துட்டு போவாங்க, எனக்கு தூக்கமே இருக்க, மேல நிம்மதியா இருக்கு மாஸ்டர், ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி பசங்க டக்குனு போவோம், அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பையனுக்கே இந்த ஸ்டோரி இருக்கு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு, நல்லா நடந்திருந்த பையன் வெளியே போவாதுன்னு சொன்னா என்ன கேட்காம ஏதோ வெளியே போயிருக்காரு. ஏதோ ஒரு இடத்துல போய் விழுந்து பேக் போன் அடிபட்டுருச்சு. அவ்வளவு ஆப்ரேஷன் பண்ணாதான் இவரால உட்காரவே முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி ஒரு ஹாஸ்பிட்டல் நான் டிசைட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணலாம், நான் இந்த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன், நான் காவேரி ஹாஸ்பிட்டல் தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கன்னு சொன்னாரு. ஏன்னா அது காவேரி ஹாஸ்பிட்டல் அந்த டைம் வந்து கலைஞர் ஐயா இருக்காரு, அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருந்தாரு. இவர் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்து காவேரி ஹாஸ்பிட்டல் தான் சிஎம்லாம் இருக்காங்கல்ல, அதான் பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கதான் எனக்கு வேணும். என்ன பண்றது, தம்பி போல புள்ள மாதிரி வந்துட்டாரு. அதே காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்க ஒரு டாக்டர் பேர் என்னக்கண்ணா, ஷாம் சுந்தர் டாக்டர். இப்ப கூட போய் பாத்துட்டு வந்தீங்களா? இப்ப கழுத்துக்கு அவர் ப்ராப்ளம், இப்ப போய் பாத்துட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு ஆபரேஷன் எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காவேரி ஹாஸ்பிட்டலே போய் ஒரு ஆபரேஷன் பண்ணி, இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணணும்னு சொல்லியிருந்தா கீழே விழுந்தது போட்டுருக்கணும், ஆபரேஷன் டாக்டர் எப்படி பண்றாருன்னு போட்டுருக்கணும். ஆபரேஷனுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடந்தது, அதுதான் ஆபரேஷனுக்கு அப்புறம் இவரால நடக்க முடியாது, ஒரு ஆளை போட்டு தான் பாத்துக்கணும். அப்புறம் இவருக்கு ஒரு அம்மா வேலைக்கு ஆளை போட்டோம் இவரை பாத்துக்கிறதுக்கு வீட்டுல. இதெல்லாம் என் சொந்த வீட்டுல வளர்க்குறேங்க, நான் ஃபர்ஸ்ட் வாங்கின வீட்டுல வளர்க்குறேன். ஆமா, இதெல்லாம் என்ன சர்வீஸ், மக்களுக்காக பண்றது, மக்கள் பணத்தால் தான் நான் நல்லா இருக்கேன். மக்களை போய் நான் தப்பா பேசணும்னு சொன்னோன்னே வலிச்சிருச்சு. எங்க அம்மாவே வீட்டுக்கு போற அழுதுட்டாங்க, இதுக்கு தான் நீ அரசியல் போவேன்னு சொன்னேன். ஒரு பையனுக்கு எப்படின்னா எத்தனை பிசிக்கல் சேலஞ்ச் நீங்க பாத்துருப்பீங்க, என்னெல்லாம் நடந்திருக்கேன் லைஃப்ல. அதோட 60 குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம், ஒரு குழந்தை கொரோனா வந்து எல்லா குழந்தையும் கொரோனா வந்து. இப்பதான் வந்து ட்ரஸ்ட்ல எல்லா பசங்களும் பெருசாயிட்டாங்க, ஒரே ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடாதுன்னு பசங்க அங்கங்க படிக்க வச்சு அவங்க பாட்டி வீட்லயும் அங்கங்க இருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபாதர்ஸ் டே வந்தது. நான் வளர்த்த குழந்தைங்க எல்லாரும் எனக்கு வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இன்னும் நம்ம இங்க தானே வளர்ந்தோம், அப்பா தானே வளர்த்தாருன்னு என்னை பார்த்து இந்த பூச்செண்டு கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதோடைய அன்பு பார்த்தீங்கல்ல, யாருக்காவது கிடைக்குமா?
ஸோ இதெல்லாம் மக்களுக்கு மேல வச்சுட்டு இருக்க அன்பு மட்டும்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebook, Instaல ஃபாலோ பண்ணுங்க.